Hi students, welcome to BME Maths. 10th standard Maths second chapter numbers and sequences exercise 2.7 பார்க்க போகிறோம். அது வந்து geometry progression அந்த exercise இதில் வந்து general terms வந்து a, ar, ar square அப்படி இருக்கும். அடுத்து first term வந்து a, common difference வந்து r equal to t2 by t1. இதில் வந்து இது வந்து ரேஷியோ, அதனால் இது வந்து செகண்ட் டேர்மை வந்து ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுவோம். t2 by t1 எழுதுவோம். அங்கே அந்த எக்ஸசைஸில் 2.6 t2 minus t1 போடுவோம். இது வந்து டிவிஷன் t2 by t1 ஈக்குவல் டு t3 by t2 ஈக்குவல் t4 by t3 அப்படி போவோம். இப்போது nth டேர்ம் ஆஃப் ஜிபி வந்து tn ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1. இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் a by r, a, ar. அதே மாதிரி 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து a by r cube, a by r, ar, ar cube. இப்போ abcr in gp if b square equal to ac. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் போட போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 2.7ல் ஃபர்ஸ்ட் சம், which of the following sequences are in GP? எதெல்லாம் ஜிபின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதில் 7 சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கணும். எக்ஸசைஸ் 2.7 இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் 3, 9, 27, 81 கொடுத்துருக்குறாங்க. 6 தான் வந்து காமன் ரேஷியோ. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ, செகண்ட் டேர்ம் ஏஆர், தேர்ட் டேர்ம் வந்து ஏஆர் ஸ்கொயர், nth term வந்து ar பவர் n மைனஸ் 1. r ஈக்குவல் டு t2 by t1 ஈக்குவல் டு t3 by t1 இப்படி வரும். t3 by t2 here, t3 by t2 by t1 ஈக்குவல் டு t2 வந்து 9, இங்கே t1 வந்து 3. அப்போ 9 by 3, 3 ஆல் 9 கேன்சல் பண்ணோம்னா 3. நெக்ஸ்ட்டு t3 by t2 ஈக்குவல் டு t3 வந்து 27, t2 வந்து 9. அப்போ 27 by 9. இப்போ இதே வந்து 9, 27 9 ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ். அப்போ r ஈக்குவல் டு 3. ரெண்டுமே ரேஷியோ வந்து கரெக்டாக வருது, டிஃப்ரென்ஸ். அதனால் இது வந்து இன் ஜிபி, தி சீக்வன்ஸ் இஸ் இன் ஜிபி. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 4, 44, 444, 4444 எக்ஸெட்ரா. இப்போ r வந்து t2 by t1, இப்போ 44 by 4. இப்போ 4 ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் 11. அடுத்தது t3 by t2. t3 வந்து 144, 444 டிவைடட் பை 44. இது கேன்சல் பண்ணோம்னா ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ், இது 111 வரும். இப்போ 111 டிவைடட் பை 11 வந்து வேறு ஆன்சர் தான் வரும். அப்போ t2 by t3 இது வந்து நாட் ஈக்குவல் டு, ரெண்டுமே வேறு வேறு வருது ரேஷியோ. அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு t3 by t2 இஸ் நாட் ஈக்குவல் டு t2 by t1. அப்போ திஸ் இஸ் நாட் ஜிபி. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 0.5, 0.05, 0.005 எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ t2 by t1 0.05 by 0.5. இப்போ 0.05 by 0.5. இப்போ இது வந்து இங்கே பாயிண்ட்க்கு இந்த இப்போ 2 டிஜிட் இருக்குது. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 5 வந்துடும். இங்கே 2 0 ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளிச்சோம்னா 2 0 போயிடும், ரிமைண்டர் 5 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 50 இருக்கும். இங்கே 2 0 சேர்ந்துடும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 15 வரும். பாயிண்ட் வச்சு ஒரு 0 போயிடும், 50 இருக்கும். அப்போ 5 by 50 வந்து ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 டைம், இது 1 டைம் 10. அப்போ 1 by 10. 1 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.1. 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், பண்ணிவிட்டு இது ஹோல் நம்பராக மாற்றிடுறோம். இப்போ 5 by 10 ஈக்குவல் டு 1 by 10. 1 10ஆல் டிவைட் பண்ணால் 0.1. நெக்ஸ்ட்டு r ஈக்குவல் டு t3 by t2. t3 வந்து 0.005 டிவைட் பை 0.05. இது மேலே 3 நம்பருக்கு. அப்போ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே கீழே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த 3 0 போயிடும், 5 இருக்கும். இங்கே 50 இருக்கும்.
இப்போ 5/50 ஈக்குவல் டு 1/10. 1 வந்து 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.1. இப்போ r ஈக்குவல் டு 1/10 இதுவும் 1/10. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் GP. நெக்ஸ்ட்டு fourth subdivision 1/3, 1/6, 1/12 etc. இப்போ T2/T1 1/6 into 1/6 divided by 1/3. இப்போ இது மேலே இன்டூ போட்டோம்னா இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும் 3/1 வரும். அப்போ 3ஆல் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா பாருங்கள், இந்த 3ஆல் 6 கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ். அப்போ 1/2. நெக்ஸ்ட்டு T3/T2 1/12 into 12/1/6. இது மேலே கவுண்ட் பண்ணோம்னா இன்டூ ஆயிரும் 6/1 இதோட ரெசிப்ரோக்கல். இப்போ 1/12 into 6/1 இது கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 1/2. அப்போ இது r ஈக்குவல் டு 1/2 இதுவும் 1/2 வந்துச்சு. இப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் அ G. ஃபிஃப்த் சப்டிவிஷன் 1, -5, 25, -125 எக்ஸெட்ரா கொடுத்துருக்குறாங்க. இப்போ r ஈக்குவல் டு T2/T1. T2 வந்து -5, இது வந்து 1. இப்போ -5 தான் வரும். நெக்ஸ்ட்டு T3/T2. T3/T2 வந்து -25/-5. இது வந்து 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், இங்கே மைனஸ் இருக்கனால -5. அப்போ ரேஷியோ வந்து கரெக்டாக வருது. ஸோ T2/T1 ஈக்குவல் டு T3/T2. அப்போ இட் இஸ் அ GP. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் 120, 60, 30, 80 எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. r ஈக்குவல் டு T2/T1. T2 வந்து 60 டிவைடட் பை 120. அப்போ 0, 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 6ஆல் இது கேன்சல் பண்ணால் 1 6 is 6, 2 6 are 12. அப்போ 1/12. நெக்ஸ்ட்டு T3/T2. T3 வந்து 30, இங்கே T2 வந்து 60. அப்போ 30/60. 0, 0 கேன்சல் ஆயிரும். 3னா 1 3 is 3, 2 3 are 6. அப்போ 1/2. இப்போ T4/T2. T4 வந்து 18 கொடுத்துருக்காங்க. 18/30. அப்போ 9/2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 2s are 8. இங்கே 15 2s are 30. இப்போது மறுபடியும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 3s are 9, 5 2s are 3 5s are 5 3s are 15. அப்போ 3/5. இது 15 3/5. அப்போ T2/T1 இஸ் நாட் ஈக்குவல் டு எதுவுமே இது ஈக்குவலாக இல்லை. இது ரெண்டு தான் ஈக்குவலாக வந்துருக்குது, இது வேறு வருது. அப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு T4/T2. ஸோ இட் இஸ் நாட் அ GP. நெக்ஸ்ட்டு செவன்த் சப்டிவிஷன் 16, 4, 1, 1/4. r ஈக்குவல் டு T2/T1 ஈக்குவல் டு 4/16. இது 1 4 is 4, 4 4s are 16. நெக்ஸ்ட்டு r ஈக்குவல் டு T3/T2. இப்போ 1/4. T3 வந்து 1, இது வந்து 4 T2. இப்போ 1/4. நெக்ஸ்ட்டு r ஈக்குவல் டு 1/4/1. இது 1/4/1 1/4 தான். ஸோ எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இட் இஸ் GP. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம்ஸ் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா பை.